மாம்சே எந்திரி எந்திரி மாம்சே எந்திரி எந்திர 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 யல்தா சித்தாத்தா சித்தா 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 தாத்தா இப்படியே வாய பொல்லுன்னு தூங்கி நினைச்சுக்கோ உன் வாயில 5 கொசு 10 14 ஏதோ உள்ள போ மாம்சே அப்புறம் பாத்துக்கோ நான் எல்லாம் மண்ணெடுத்து வந்து வாயில போட்டு விட்டுருவேன் ஏந்து வா மாம்சே நான் திக்கழுமாதுமா இந்த மாதிரி ஒருத்தன் தூங்குறானே வீடு விளங்குமா டேய் தூக்கத்துல இருக்கும்போது டென்ஷன் பண்ணாதடா போடா அரே மாம்சு சொன்னா கேளு மாம்சு இப்படியே நீ வாய பொளந்துட்டு இருக்கத பார்த்தா உனக்கு மூக்குல பஞ்சி வச்ச மாதிரி இருக்குது வாழ வேண்டிய வயசு சொன்னா கேளு ஏச்சி வா போலாம் போலாம் நாச்சி மாம்சே மாம்சே உண்மையாவே போய்டியா கவலைப்படாதே இன்னைக்கு இந்த டாமி பையன் என்ன கூட்டிட்டு போயிட்டு ஊர் சுத்தி காமிக்கிறேன்னு வர சொன்னா ஏய் டாமி எங்க இருக்க டாமி டாமி ஊரை சுத்தி காமி டாமி டாமி ஊரை சுத்தி காமி டாமி யாரா இது நம்ம வீட்டு உள்ள யார் இது ஹை யாரா நீ எங்க வீட்டு உள்ள புது நாயி ஹை 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 நில்றா என் கையில மாட்ட நினைச்சுக்கோ புசு புசுன்னு இருக்கிற உன் முடிய புடிச்சி பிசு பிசு நாகிடுவேன் டாமி டாமி என்ன காப்பாத்து டாமி என்ன உங்க வீட்ல இருக்கிற இந்த வாண்டு தொட்டின் வரான் டாமி எங்க இருக்கிற டாமி டாமி ஓடாதடா நில்றா டேய் ஹேய் எங்க ஓடுற நீ எங்க ஹேய் உள்ள போய் பூந்துறியா நீ உன் மண்டைய வச்சு உன்னால உள்ள வர முடியாது டாமி எங்க இருக்கான்னு சொல்லு நான் அங்கேயே போயிடுறேன் டாமிலாம் வர மாட்டான் டாமி பேபி ஆகுதுன்னு சொல்லிட்டு 10 நாள் ஹாஸ்பிடல்ல சேக சொன்னாங்க தான் நானும் மாம்சோ வெட்டனரி ஹாஸ்பிடல்ல எடுத்து போய் விட்டு வந்துட்டோம் உன்னைய தூக்கிட்டு போய் சேகணுமா சொல்லு சொல்லு இரு என் டாமியை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்கல்ல நான் என்ன பண்றேன்னு பாரு நீ தூங்குறப்போ உங்க வீட்டு ஸ்விமிங் பூல்ல வந்து சுச்சு போயிட்டு போயிடுறேன் எந்தன வார்த்தை இது டேய் ஓஸ்மா நாயே இரா இல்ல ஓஸ்மா மாதிரி மூஞ்ச வச்சினே மூஞ்சி ஃபுல்லா முடி வச்சினே எங்கடா ஓற ஏய் இல்லடா என்ன பண்ணுவ நீ என் கையில மாட்ன ஏய் என்ன இது ஏய் நீ ஓறா உன்ன அப்புறமா பாத்துறேன் என்னடா இது நம்ம வீட்ல ஏதோ வித்தியாசமா இருக்குது இதுக்கு முன்னாடி நான் இத பார்த்ததே இல்லையே என்ன வர ஏய் அங்க என்ன மாதிரி இது என்னடா இது என்னன்னமோ இருக்குது நம்ம வீட்டு உள்ள ஏய் பட்டனே டேய் இத உடனடியா மாம்சே கிட்ட சொல்லி ஆகணும் இந்த தடியன போய் எழுப்பிட்டு வருவான் தடிய வர தூங்கினே இருக்கறான் அரே மாமுசு மாம்சே நம்ம வீட்ல ஏதோ புதுசா ஒண்ணு வந்துக்குது மாம்சே இவன் எதிரி போட நான் தெரியல மாம்சே காது கேக்குதா போறேன் அப்படியே தூங்கினே இருப்பான் மாம்சே எந்திரி ஓடியா நம்ம வீட்ல ஏதோ புதுசா ஒண்ணு வந்துக்குது மாம்சே ஏதோ லைட் எல்லாம் கலரா போட்டு ஏதோ கேட் எல்லாம் போட்டு தொந்து விட்டுறாங்க இன்னான் போய் பாப்போம் ஓடியா எந்திரி அரே மாம்சு அங்க சோறு போடுறாங்களா சோறு மட்டன் பிரியாணி சிக்கன் குழம்பு எல்லாம் கலந்து போட்டு ஃப்ரீயா சோறு கொடுக்குறாங்களா ஏந்திரா நிஜமாதான் அங்க நீ எவ்வளவு ஒண்ணா சாப்பிடலாமா அன்லிமிட்டடா மாம்சே அந்த இடத்துல கொடுக்குறாங்க அன்லிமிட்டடா எங்கடா குடுக்குறாங்க டேய் உனதான்டா எங்க குடுக்குறாங்க டேய் எதனா சொல்லிட்டு போடா கொடுப்பாங்க நல்லா கொடுப்பாங்க உனக்கு இவ்வளவு நேரம் ஒருத்தன் காட்டு கத்துறானே ஏஞ்சி வந்தே நீ சோறுன்னு உடனே ஓடியாரான் சரி அது இருக்கட்டும் நீ எங்க சோறு போடுறாங்க அத சொல்லு ஏண்டா அத சொல்லாம நீ மான்னு குடுக்கு நோடி வந்துட்டு இங்க நின்ற சும்மா போய் சொன்னியா பொய் மட்டும் சொல்லிருந்தேன்னு வச்சுக்கோ மண்டை வீங்கடி இப்போ உனக்கு எப்படி சார் நீங்க வாங்க அடிக்கலாம் மாட்டேன் வாங்க ஒருத்தன் இங்க காட்டு கத்துறானே ஏன் கத்துறான் எது கத்துறான் அதெல்லாம் பாத்தியா இல்லையா கீழ ஒரு டப்பா இருக்கு அந்த டப்பா மாதிரி இருக்குது பக்கத்துல ஒரு பட்டன் இருக்குது என் கூட வா டேய் இரா என்ன இவன் டபக்குன்னு குஸ்டான் காலங்கத்தால கூட்டு வந்து என்ன காமிக்க போறான்னு தெரியல காலங்கத்தால எழுப்பி சாவடிக்கிறீங்க அப்படி என்னத்த காட்ட போறீங்க என்ன பாத்துட்டான்னு தெரியல வா கூட்டு என்ன இது நம்ம வீட்ல அடே ஜின்சானே ஷின்சானே என்னதுடா இது டேய் உன்னதான்டா அரே மாம்சு டூம்சு கூம்சு பாம்சே இதான்டா ஒரு டப்பா இன்னும் தெரியலன்னா உன்னை கூட்டி வந்தேன் நான் கேட்டதே ஏங்கல திருப்பி கேக்கிறதுக்கு அத விட வா இங்க பாரு ஒரு பட்டன் இது என்ன பட்டன் தெரியல போய் பாரு இதுக்கு தான் அவளோட உன்னை கூட்டி வந்தேன் வா பாருன்னு எங்க நான் சொன்னது நீ கேட்ட அடே ஜின்சானே நமக்கு இப்ப சேலஞ்ச் வந்திருக்குடா இப்ப இந்த சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் சுத்தி ஏதாச்சும் ஹிண்ட் கிடைக்குதா பாரு ஏதாச்சும் கிடைச்சா என்கிட்ட சொல்லு இது மூணுத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாதான் அது ஓபன் ஆகும்னு நினைக்கிறேன் என்ன மாம்சே சொல்ற நீ என்னமோ சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல சரி நீ ஏதோ சொல்ற நான் போய் உன் பேச்சை கேட்டு தேடுறேன் ஆனா என்ன தேடுறது ஏதாவது ஹிண்ட் இருக்கும் போ சுத்தி எங்க இருக்குன்னு தேடு எங்க கிடைக்கும்னு தெரியலையே எங்க போ சொல்றான் என்ன தேட சொல்றான் ஒண்ணும் புரியல ஹாய் மாம்சே இங்க ஏதோ பேப்பர் மாதிரி கிடக்குது ஏதோ உருண்டையா மாம்சே பேப்பர் உருண்டையா பேப்பரா எங்க ஆமாடா கம்ப்ளீட் த சேலஞ்சா ஃபர்ஸ்ட் ஒன்னு டைனி கார் ரேஸா ரெண்டாவது ராம்ப் மூணாவது லேண்ட் தி பிளேன் அண்ட் டேக் ஆஃப் ஃப்ரம் தி மிலிட்டரி பேஸா என்னடா இது இப்படி சொல்லி போட்டாங்க லாஸ்ட் ஒன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போலயே
போலாம் 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 வா மாம்சே சீக்கிரம் போய் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றோம். நீ தான் தைரியமானலாச்சே. அப்புறம் என்னத்துக்கு பயப்படுற? பயப்படாத. பயப்படாதடா. வா வா வா. நேரா போறோம். இந்த சேலஞ்ச ஜெயிக்கிறோம். கம்ப்ளீட் பண்றோம். நமக்கு ஆப்போசிட்ல எவன் வருவான்னு தெரியல. எவன் வந்தா நமக்கு என்ன? பாத்துறோம் இன்னைக்கு ஒரு கை. 3, 2, 1, go! பாத்து ஜெயிச்சிட்டு வா மாம்சே. போ 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 விடாத மாம்சே. கவலைப்படாதடா ஜுன்சானே. கண்டிப்பா. அடே இந்த கார் வரடே. இறா போதுடா. ஏய் வரம்படா. அடிச்சு தூக்கிடுவோம் குறுக்க வந்தா. அடே ஏன்டா இப்படி பண்ற? நான் இத ஜெயிச்சாதான்டா எனக்கு அந்த டோர் ஓபன் ஆகும். அதனால நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டானே இந்த வெட்டு புலி. நீ வெட்டு புலியோ இல்ல பாழஞ்ச பலியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு சேலஞ்சு கொடுத்துருந்தாங்கடா. அதான் நானும் இங்க வந்து ஓட்டிட்டு இருக்கேன். ஓ உனக்குமா? இவனுக்கும் சேலஞ்ச் நம்மளுக்குதே. விடக்கூடாது. போ. வரமா போல அடிச்சு தூக்கிடுவேன்டா. வரம் போடா. அண்ணே ஜாலியா இருக்குண்ணே. இடி. நீ இடிங்க என் வண்டி சும்மா சொங்கின்னு போகுது. என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது உனக்கு? சொன்னா கோச்சிப்பீங்கண்ணே. அது ஒண்ணும் இல்ல. நீங்க இதுக்கு வேலைக்கு ஆக மாட்டீங்கன்னு தெரியுது. நீங்க இட்சைடில நான் முன்னாடி வந்துட்ட சல்லுன்னு. நீங்க இன்னும் அங்கேயே இருக்கிறீங்க. வேலைக்கு ஆக மாட்டீங்கண்ணே. நான் வேலைக்கு ஆகலன்னா வேலைக்கு ஆக மாட்டானே. கடைசியா முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன பினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டோமே. விடக்கூடாது. அவன் எங்க வந்துட்டு இருக்கான்னு தெரியலையே. உடாதரா. ஜெயிச்சிட்டேன். யாரு கிட்ட? அடே மோசக்காரா. டேய் பெல்ட் அடிக்குதுடா. பெல்ட் அடிக்குதுடா. ஏய் என்னடா இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பெல்ட் அடிக்கிறோம். இங்க போறடா டேய் சிங்கா. எப்படியோ சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஈஸி தான்டா. சேலஞ்ச் அதுவும் ரேம்ப் நமக்கு எத்தனை ரேம்ப் ஆடி இருப்போம். ஈஸியா போயிடலாம். கவலையா போடா ஜுன்சானே. அரே மாம்சோ எப்பயும் போல கிடையாது. மத்ததெல்லாம் நீ கீழ ஊந்தா திரும்பி வருவ. இதுல திரும்பிலாம் வர முடியாது. டே மாம்சே பாத்து மாம்சே. கீழ எல்லாம் ஊந்தா வேலைக்கு ஆகாது. பாத்து மாம்சே பாத்து. சொன்னா கேளு. மையா போ போய்மா போ. நான் இது முள்ளா குட்டுக்கறாயோ. ஏய் மாம்சே அதுல நல்லா பாத்தியா பாட்டு ஓடுது. பாட்டு ஓடுச்சுனா ஒரு டான்ஸ் ஆட வேண்டியதானே. நீ டான்ஸ் பண்றா பயப்படாம. நான் பாத்துக்கறேன். நீ கவலையே படாத. இதுக்கு அப்புறம் எப்படி போறது மட்டும். என்னடா இது? அதுக்கு தான் சொல்றது மாம்சே ஓவரா வாய் பேச கூடாதுன்னு. ஐயே என்ன இது? மாம்சே நான் வாயே பேசல. என் தலையில இது மாட்டிச்சு. ஐ போடா. என்ன விட்டு போடா. மாம்சே இது என்ன விட்டு போக மாட்டேங்குது. என்ன புடிச்சிச்சு. என்ன விட்டு போடா டேய். ஏய் போடா. உன்னை புடிச்சது விடாது. தொத்தின்னு பின்னாலே வரும். எங்க இருந்துடா வந்து உனக்குன்னு மாட்டுது. டபக்குன்னு வந்து உன் மேல மாட்டிக்கிச்சு. சரி பார்த்து கேர்ஃபுல்லாவே போவோம். இதெல்லாம் வேகமா போய் இடிச்சுன்னு வச்சுக்க. நம்மளே கூட சேர்ந்து தள்ளி விட்டுறோம். ஆமா மாம்சே கச்சட்டப்பட்டு ஜெயிச்சிட்டு வந்துறோம். இதுல மட்டும் கோட்டை விட்ட அவ்வளவுதான். தோத்துட்டா ஃபுல்லா முடிஞ்சது நம்ம ஜோலி. எப்படியாவது ஜெயிச்சவனும். போ மாம்சே அடிச்சு தூக்கிட்டு போவாத. பொறுமையாவே போ. யாரு கூட வரன்னு தெரிஞ்சு போடா. பயப்படாம வாடா. அது யாருன்னு தெரிஞ்சதுனால தான் மாம்சே பயமே. வேற யாருன்னா கூட பயப்படாம வந்துருவேன். நீ நான் தான் கொஞ்சம் பயமா இருக்குது. அதனால தான் பாத்து போ. ஐயோ முள்ளா இருக்குது. சந்தில ஊந்துற மாட்டோமா? ஆனா கரெக்ட்டா தான் போகுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சீக்கிரமா முடி. அப்பதான் போய் அது உள்ள என்ன இருக்கு நம்ம பார்த்தே ஆகணும். என் கூட வரும்போது ஏன் தான் புலம்பிட்டு வரையோ தெரியல டேய். முன்னாடி மேட்ச்ல எப்படி முன்னாடி சேலஞ்சில நீ மாட்டு கம்மு நின்று இருந்தல. அதே மாதிரி இதுலயும் கம்மு நின்று இருந்தா நான் மாட்டு நேரா வந்து முடிச்சிட்டு நான் மாட்டு பரிசு வாங்கிட்டு வந்து நேரா உன்கிட்ட காமிச்சிருப்பேன். நீ பண்ண வேலையால தான் இப்போ இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிறதா இருக்குது. அதனால நீ என்ன பண்றனா கொஞ்ச நேரம் புலமாம வந்தனா நான் போய் டக்குன்னு முடிச்சிருவேன். சரியா? புலம்பறேன்னு சொல்லிட்டு இப்போ நீ தான் மாம்சே இஷ்டத்துக்கு புலம்பிட்டு இருக்க. பாத்து பொறுமை கொதிக்கிறாரே. யாரு? நானாடா புலம்புறேன்? அடே மனசாட்சி தொட்டு சொல்றா. வந்ததுல இருந்து ஊந்துறாதன்ட்டு நீ கத்தே நான் ஊந்துருவோம் பழுதுரா. அந்த அளவுக்கு புலம்பிட்டு வந்துட்டு கடைசியில ஒரே இதுல என்ன சொல்லி விட்ட? நீ கவலைப்படாத. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். அதனால கன்ஃபார்மா முடிச்சா தீர்றோம். இப்ப முடிக்கிறோம் மாம்சே. கவலைப்படாம போ. கண்டிப்பா நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ ஜெயிச்சாகணும். இதுவே எனக்கு போட்டியா வந்திருந்தா கண்டிப்பா நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிருப்பேன். போனா போது நீ என் கூட சேர்ந்து விளையாடுறதுனால நானும் உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்குது மாம்சே. கரெக்டா இருந்தா போறட்டா. அப்படிதான். கட்டு. மிரட்டு. உங்க பாரு ஒரு அண்ணன் நின்னு இருக்காரு. ஒரு போய் வணக்கம் வை. அண்ணே வணக்கம். ஏன்டா பேசிட்டே வர? கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. கிட்ட வந்துடுடா. புலம்பிட்டே இருக்காதடா. கிட்ட வந்தாச்சு. கரெக்டா போய் நோய மாதிரி இன்னது கொஞ்சம் லைட்டா ஊழ்ந்திருப்பேன். ஆனா அவ்வளவு பெருசாலாம் இல்ல. போடி அவ்வளவுதான். வந்துட்டேன். ஒரே ஒரு ஜம்ப். கரெக்டா போயிட்டு ஜம்ப் பண்ணிடுறா. போடி வந்துட்டேன். வெற்றிகரமா இரண்டாவது சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போன சேலஞ்சில புலம்பிட்டே இருக்கான்ட்டு அவனை இறக்கி விட்டு நான் மட்டும் மூணாவதுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம இதுதான் கொஞ்சம் டேஞ்சரானது. ஏன்னா இதுல கரெக்டா உள்ள போனாலும் நமக்கு சரியான அடி விழும். எப்படியாவது அப்படி இப்படின்னு உள்ள போந்து வெளியே வந்துட வேண்டியதான். கரெக்டா லேண்ட் பண்ணி இறங்கணுமா? தொட்டுறணும். எப்படியாச்சும் தரையா தொட்டு வந்துட்ட. கரெக்டா இருக்கு ஆரம்ப சைல. ஐயா நான் தொட விடல. இருங்க ஐயா வெடிச்சிட போது. எப்படியாச்சும் ஆடி தொட்டு கீழே வந்துட்டேன். தொட்டுட்டேன். அப்பாடா
ஓடிடா ஓடிடா ஓடிடா. இதுக்கு மேல அடி தாங்காது. ஒரு அடி வாங்கினாலும் நம்ம இதுவும் வெடிச்சிரும்னு நினைக்கிறேன். போ 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 அப்படி இப்படின்னு பூந்து எப்படியாவது போயிடுறா ராசா. 3வது சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு பூந்துட்டேன் வந்துட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். எப்படியோ தப்பிச்சிட்டேன் நண்பரே. அவ்வளவுதான் எப்படியோ வெற்றிகரமா தப்பிச்சு வந்துட்டேன். நம்ம 3 சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு தெரியலையே. அடே துன்சானே வா 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 ஃபர்ஸ்ட் போயிட்டு சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்றோமா கரெக்டான்னு பாப்போம். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அங்க பாரு துன்சானே 3 கலர் மாறிடுச்சு. அப்ப நம்ம கரெக்ட்டா தான் முடிச்சிருக்கோம். அப்புறம் ஏன் வெயிட்டிங்? சீக்கிரம் போய் அது உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவோம். வா மாம்சே. வா போவோம் நேரா போயிட்டு. எங்க அது? இங்க தான் இருந்துச்சு. டேய் காணோம். தோ இருக்கா. கொஞ்ச நேரத்துல பயம் வந்துருச்சு. இங்க தான் இருக்கா. ஒய் இவ்ளோ பதட்டம். ஒய் இவ்ளோ ஏன் மாம்சே இவ்ளோ பதட்டமா இருக்கற? நீ ஒண்ணும் பதட்டப்படாத. கவலையே படாத மாம்சே. கண்டிப்பா அது உள்ள ஏதாச்சும் ஒன்னு இருக்கும். நீ பயப்படாத. உள்ள போ. கண்டிப்பா உனக்கு ஏதாச்சும் ஒன்னு தேவையானது இருக்கும். நீ இங்க யாரா துன்சானே? நான் போய் ஃபர்ஸ்ட் உள்ள போய் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன். பாத்து போய்ட்டு வா மாம்சே. உள்ள போய் என்ன இருக்குன்னு பாத்து அங்க வந்து சொல்லு நானும் வரேன். அடே 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 ஆமாடி. அவா ஐயா எங்க இருக்க நானே? என்ன இடம் இது? என்னங்க இது? தங்கம் 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 தங்க காசு. ஆத்தாடி ஆத்தா எங்க பக்கத்து வீட்டு தாத்தா. எவ்வளவு தங்கம். அம்மாடியோ இங்க என்னமோ ஒண்ணு இருக்குது. என்னன்னு ஏய் என்னங்க ஏதோ சிலை தங்கம் அது இதுன்னு இருக்கு இந்த இடமே. என்ன இடம் இது? வித்தியாசமா இருக்கு. இருங்க இங்க ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அட ஆதி காலத்து மம்மி உள்ள நான் தூங்கி நிக்கிறீங்க. எந்திரிச்சு வந்துட போறீங்க. சும்மா தான் கூப்பிட்டேன். அங்கேயே படுத்துக்கோங்க. ஆத்தாடி இந்த இடம் ஃபுல்லா பழைய காலத்து தங்கம். டேய் நீ யாரா? நான் இவனை இது பண்ணி வச்சிருக்காங்க. என்ன தப்புட்டானா? இவனும் ஒருத்தன் எலும்பாய் கிடக்குறாங்க. இன்னொருத்தனா? என்னடா இது? ஒருவேளை நம்மளும் இங்க வந்து மாட்டிடுமா? எப்படி இது? ஒண்ணும் புரியலையே. தம்பி யாரா தப்பு பண்ணியாடா? ஏதாவது பேசுற அண்ணன் கிட்ட எதுவும் பேச மாட்டானுங்களே. எலும்பா இருந்தா எப்படி பேசுவான்? இங்க பாருங்க இங்க ஒருத்தன் தொங்க விடுறானுங்க. என்னங்க இது? ஒருவேளை நம்மள மாதிரி உள்ள வந்து மாட்டோம்லாம் இப்படி இருக்கானுங்களோ? தேவையில்லாம நம்ம தான் உள்ள வந்து மாட்டிடுமா? என்ன பண்றது ஒண்ணும் புரியல. தேவையில்லாம உள்ள வந்து தங்கத்துக்கு ஆசைப்படல. என்ன இருக்குன்னு தெரியாம கம்ப்ளீட் பண்ணது ஒரு குத்தமாடா. என்னங்க மாட்டிட்டேன் நானு. துன்சானே கேக்குதாடா? இலே வெளியே இருந்து துன்சானே கயிறு இருந்தா உள்ள போறா. அப்படியே புடிச்சு நான் மேல வந்துடுறேன். நண்பர்களே உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள மாதிரி ஆசைப்பட்டு உள்ள வந்து மோசம் போடணுங்கன்ட்டு நம்மளும் ஆசைப்பட்டு வந்து மோசம் போயிட்டோம். நண்பர்களே மோசம் போயிட்டோம். மேல இருந்து கீழே குதிச்சு கஷ்டப்பட்டு அது இதுன்னு முடிச்சு வந்தடா. ஏமாத்தி வந்திருந்தா கூட என்ன இப்படி நீங்க இது மேல போறதுக்கு வழியா இல்லையா? எப்படி போறது இல்லையா? ஏன்னா கயிறு இருந்தா போறா துன்சானே. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். முடிஞ்சு போச்சு நண்பர்களே. அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சது. ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இந்த தங்கத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? சாப்பிடுறதுக்கு தண்ணி இல்ல ஒண்ணும் இல்ல. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கதையை முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ.